வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தினமும் ஒரு கதை கேட்போம் பகுதியில் டெய்லி ஒரு கதை கேட்குறோம். இன்றைக்கி ஒரு கதை. அது என்னன்னா, ஒரு தந்தை தனது மகனிடமிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறார். வாங்க என்னென்னு பார்க்கலாம். வேலன் ஒரு தச்சன். அவர் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தார். அவரது தாயார் நீண்ட காலத்துக்கு முன்பு இறந்து விட்டார். அவரது வயதான தந்தை குப்பன் வேலனுடன் வசித்து வந்தார். குப்பன் மிகவும் பலவீனமாக இருந்தார். அவரால் நன்றாக நடக்கக்கூட முடியவில்லை. அவர் மிகவும் பலவீனமாக இருந்தார். வேலன் போதிய உணவு கொடுக்காததால் தான் அவன் தந்தைக்கு ஒரு சிறிய மண் தட்டு கொடுத்திருந்தார். தட்டில் சிறிதளவு சோறு கூட அதிகம் தோன்றியது. வேலன் ஒரு கெட்டவன். அவரும் குடிகாரராக இருந்தார். மது அருந்திவிட்டு தந்தையை கடுமையாக திட்டியுள்ளார். வேலன் ஒரு தச்சன். அவர் அவங்க அப்பாவை கொடுமை செய்கிறாரு. வேலனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் முத்து. முத்துவுக்கு 10 வயது தான். அவன் மிகவும் நல்ல பையன். அவர் தனது தாத்தாவை நேசித்தார். தாத்தா மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். தந்தையின் அணுகுமுறையும் குணமும் அவருக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவரது தந்தை தனது தாத்தாவை கொடூரமாக நடத்தினார். வேலனுக்கு ஒரு மகன் இருக்கா. அவனுக்கு 10 வயசு. அவனோட பேர் முத்து. அவனுக்கு அவங்க தாத்தானா ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கா. அப்படி ஒரு நாள் குப்பன் தன் மகன் கொடுத்த மண் தட்டில் உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தான். மண் தட்டு கீழே விழுந்தது. தட்டு துண்டுகளாக உடைந்தது. உணவும் தரையில் விழுந்தது. அறையின் மறுமுனையில் வேலன் வேலை செய்து கொண்டிருந்தான். உடைந்த தட்டை பார்த்தான். தந்தை மீது கடும் கோபத்தில் இருந்த அவர் தந்தையை திட்டி கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்தார். முதியவர் நடந்ததை நினைத்து வருத்தப்பட்டார். அவர் ரொம்ப வருத்தப்படுறார் அவன் பையன் செயல்களை பார்த்து. தன் தவறுக்கு வருந்தினான். வேலனின் வார்த்தைகள் அவனை மிகவும் காயப்படுத்தியது. இதை பார்த்த வேலனின் மகன் முத்து அவனுக்கு அப்பாவை பிடிக்கவில்லை. அவனது தந்தை தாத்தாவை மோசமாக நடத்தினார். தந்தைக்கு எதிராக பேச பயந்தான். தாத்தாவை நினைத்து வருத்தப்பட்டார். ஆனால் தாத்தாவுக்கு ஆதரவாக நிற்கும் சக்தி அவருக்கு இல்லை. மறுநாள் முத்து தன் தந்தையின் தச்சு கருவிகள் சிலவற்றையும் ஒரு மரக்கட்டையையும் எடுத்து சென்றான். மரத்தாலான தட்டு தயாரிக்கும் கருவிகளை கொண்டு வேலை செய்தார். அவன் வேலை செய்வதை அவன் தந்தை பார்த்தார். என்ன செய்கிறாய் முத்து என்று கேட்டான். நான் மரத்தட்டு செய்கிறேன் முத்து பதிலளித்தார். ஒரு மரத்தட்டு எதற்கு என்று கேட்டான் அவனது தந்தை. உனக்காக தயாரிக்கிறேன் அப்பா. நீயும் வயதானதும் என் தாத்தாவை போல சாப்பாட்டுக்கு ஒரு தட்டு வேண்டும். மண்ணில் செய்த தட்டு மிக எளிதாக உடைந்துவிடும். பிறகு நான் உன்னை திட்டலாம் கடுமையாக. எனவே நான் உங்களுக்கு ஒரு மரத்தட்டு கொடுக்க விரும்புகிறேன். அது அவ்வளவு எளிதில் உடைந்து போகாது. இதை கேட்ட தச்சன் அதிர்ந்து போனான். இப்போதுதான் தன் தவறை உணர்ந்தான். அவனது தந்தை வேலனிடம் கருணை உள்ளவனாக இருந்தான். வேலனை நன்றாக பார்த்து கொண்டிருந்தான். இப்போது அவனுக்கு வயதாகிவிட்டது. வேலன் அப்பாவிடம் கடுமையாக நடந்து கொண்டான். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த கதையில்? பெற்றோர்களை மதிக்க வேணும் எல்லா நேரங்களிலும். அது நம்மளோட கடமை இல்லைங்களா? பெற்றோர் கஷ்டப்பட்டால் அது நம்மளுக்கு கஷ்டம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெற்றோர்களை சந்தோஷமாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.